பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நம்ம எல்லாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமை காணணுங்க. ஜெபம் பண்ணது ஏனோ தானன்னு இல்லை. நானும் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ண ஏசப்பா செய்வார், அது இல்லைங்க. நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிறைய மறைபொருளை கற்றுக் கொடுக்குறாரு, வெளிவரமான கற்றுக் கொடுக்குறாரு. உன் அறை வீட்டை சாத்தி கொண்டு என்ன பண்ணணுமா, அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாக பதிலளிக்கணுமா. அந்த ரங்கத்தில் இருக்கிற இயேசு நம்மளை கேட்டு அவர் வெளியரங்கமாக பதிலளிக்கணுமா. அப்படியாப்பட்ட கருத்தான ஜெபம் ஆண்டவர் சொல்கிறார். நீ எதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஜெபம் பண்ணுங்கன்றார். நீ எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஜெபம் பண்ணுங்கன்றார். உன் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ விசுவாசமாக ஜெபிக்கும்போது தேவனுடைய மகிமை காண்பீர்கள். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். உன் நம்பிக்கை தாங்க, நீ இயேசு மேலே வைக்கிற நம்பிக்கை, அவர் உன்மேலே வைக்கிற நம்பிக்கை. நீ எவை கேட்குறா அவர் கொடுத்துருவாருங்க. ஏன்னு வச்சுக்க, நம்ம நம்பிக்கையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. என் ஏசப்பா எனக்கு செய்வார், என் தகப்பன் என் காரியத்தை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் என்று நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அவர் நம்பிக்கையாய் திடப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. நீ எதை பெற்றுக்கொள்ளுக்கிறோ அதை நினச்சி ஜெபம் பண்ணுங்க. இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணாராம், எனக்கு ஒரு கப்பல் வேணும், மேலே பறக்கிற பிளேன் வேணும். இதெல்லாம் நடக்கிற காரியங்க. எது கேட்கணுமோ அதுதான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உனக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். என் மகனுக்கு என்ன தேவைன்னு தகப்பனுக்கு தெரியுங்க. என் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவைன்னு பிள்ளை தகப்பனை அறிந்து வச்சிருப்பாரு. உலக தகப்பனே இப்படி இருக்கும்போது நம்ம பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து அவர் என்ன நினச்சிருப்பார்? நம்மளை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், தாய் கருவிலே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர். அவர் சொல்கிறாரு, நீ கேட்கறதெல்லாம் எனக்கு தெரியும். அதான் சொல்கிறார், உன் வாயிலிருந்து சொல் புறவாமுன்னு உன்னுடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம என்ன கேட்க போகிறோன்னு அவர் தெரியும். நம்ம ரெடி ஆகிட்டுன்னு வச்சுக்க ஜெபம் பண்ணுறதுக்கு. என் மகன் ஏதோ கேட்க போகிறான், என் மகன் ஏதோ கேட்க போகிறான்னு ரெடி பண்ணி வச்சுருவார். உடனே பட்டுன்னு அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே அவருடைய மகிமை நம்ம காண முடியுங்க. நம்பிக்கையோடு ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ.